வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகளின் ஜாமீன் மனு மீது நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்க இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளின் ஜாமீன் மனு மீது நாளை மறுநாள் உத்தரவு பிறப்பிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னை பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மேர்லின் ஆகியோர் வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் மனுதாரர்களுக்கு எதிராக பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பணிப்பெண்ணை வீட்டு பெண் போல் பாவித்ததாகவும் இந்த புகார் என்பது அரசியல் காரணங்களுக்காக பெரிதுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் மேலும் பணிப்பெண்ணை கல்லூரியில் படிப்பதற்கான கட்டணத்தை செலுத்தி இருப்பதாகவும் இது தொடர்பாக பல ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதி இந்த வழக்கின் சாட்சிகள் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை நாளை மறுதினத்திற்கு தள்ளி வைத்தார். அன்று இந்த வழக்கின் ஜாமீன் கோரிய வழக்கின் உத்தரவு பிறப்பிப்பதாகவும் நீதிபதி நிர்மல்குமார் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.